அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 7 மணி. 7 மணிக்கு ஒரு காணொளி ஒன்று எடுத்து கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் வெளியில் போய் லேட் ஆயிட்டு பின்ன அதால் ஒரு காணொளி எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு நான் இன்றைக்கு என்ன சொல்கிற பயிறு கொழுக்கட்டை உண்டா இப்போ ஒரு பிளான் போட்டு இன்றைக்கு 1 மணி 2 மணி அதுக்கு இடையிலேயே பயிர் ஊற விட்டாச்சு. ஏன்னா பயிரை ஊற விட்டு அவிச்சு போட்டு எடுத்தா நல்ல இதாக அவிஞ்சிடும் பக்கண்டு. நான் வேண்டின பயிர் கொஞ்சம் சரியில்லை மாதிரி கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தது. அப்போ அவிச்சு சாப்பிடக்க அது சாப்பிட இல்லாத மாதிரி கடிபடுது கல் மாதிரி. அப்போ அதால் வறுத்து போட்டு தான் கொழுக்கட்டை செய்கிற நாங்கள். ஆனால் இந்த பயிர் வறுத்தா சப்பே இல்லாது. ஏண்டா கறக்குன்னு கடிபட்டு கொண்டு கேட்க சாப்பிட இதாக இருக்கும். அப்போ அதால் நாங்கள் அவிச்சு போட்டு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். தொடக்கூட கரண்ட் அடிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் சரியான இருட்டு. அப்போ நான் செட்டப் லைட் எல்லாம் செஞ்சு தான் வீடியோ எடுக்கிற காயத்தைப்படுத்தினது. அப்போ நாங்கள் கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களை சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். எங்களுக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்றதை கூறிக்கொண்டு இப்போ நாங்கள் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. பார்த்தீங்களாண்டா லைட் ஒன்று பதிச்சு கொண்டு அப்படியே கொண்டு லைட் ஒன்று கட்டி கிடக்கு. ரித்திக் தொடா எங்கள் கரண்ட் அடிக்கும். அது தொட்டாக்கு அவ்வளவு கரண்ட் எல்லாம் அடிக்காதேண்டா. சின்ன பிள்ளை இருக்கிறனாடி நான் எல்லாம் வடிவ செக் பண்ணி போட்டு தான் அதில் கட்டி கிடக்கு. அது லைட்டும் சுடாது, பிளாஸ்டிக் லைட்டுன்னாடி அவர் சும்மா பேய் மாரி நிற்கிற லைட்டுக்கு முன்னால். சரி, இப்போ நாங்கள் எங்களை தேவையான பொருட்கள் பார்ப்போம். தேங்காய் பூ கொஞ்சம் திரி வச்சு நான் பயிர் எடுத்து வச்சு கிடக்கு. அப்படி அவிச்ச பயிர், சர்க்கரையும் 1/4 கிலோ சர்க்கரை வேண்டி வச்சுக்கிடாங்க. அங்கே போங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மெயின் ஒரு பொருள் அரிசி மாவில் நாங்கள் இது குழச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் தான் நாங்கள் கொழுக்கட்டை அவிக்க போகிறோம். சுடுதண்ணிக்க போட்டு தான் கொழுக்கட்டை அவிக்க போகிறோம். அப்போ அதுக்கு இது குழச்சி எடுத்து வச்சுக்கிடாக்கு. அது நல்ல பதமாக வரணுமென்றதுக்காண்டி அம்மாட்ட கொடுத்து குழச்சி எடுத்து நான் அப்போ உரல முளக்கமே எடுத்து வச்சுக்கேன் இதை இடித்து போட்டு செய்கிறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே அடுப்பில் சட்டிக்க தண்ணியும் வச்சு கிடக்கு. இப்போ நான் இந்த சட்டிக்க தண்ணியை மூட்டி போட்டு தான் மிச்ச அலுவலெல்லாம் பார்க்க தொடங்க போகிறோம். அப்போ நாங்கள் எங்கள் வேலையை தொடங்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்களும் வாங்க செய்வோம் அப்படின்னு பார்ப்போம். சரி, நான் அடுப்பு நல்ல வடிவாக மூட்டி எடுத்தாச்சு. நான் இப்போ உரல முளக்கியோடையும் இருக்கிறேன். சர்க்கரை அடிக்க போகிறோம். அப்போ சர்க்கரையை போட்டு இடிப்போம். ரெண்டா சர்க்கரை இடித்து போட்டு சில பேர் அந்த பாகு மாதிரி காய்ச்சி போட்டு தான் அதை சேர்க்குறவனும் இதையும் போட்டு தேங்காய் பூ எல்லாம் போட்டு அதுக்கு நல்ல இதாக வறுக்கிறது. அந்த காஞ்சி வர மாதிரி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வறுக்கிறது. வறுத்தெல்லாம் எடுத்து போட்டு தான் செய்கிறாங்க. நாங்கள் நல்ல சர்க்கரை நாடி அப்படி இடித்து போட்டு போட போகிறோம். வேலைக்கு செஞ்சால் தான் ஒரு டென்ஷன் இல்லாமல் வீடியோ செய்யலாம் மாதிரி. அப்படி இடிச்சு போட்டு அந்த சர்க்கரையெல்லாம் அப்படியே அடியில் போய் இறுகி கொண்டிருக்கு. இடிப்போம். சரி, அடுப்பு நல்ல வடிவாக எரிஞ்சு கொண்டிருக்கு. எங்கள்ட தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சா அப்புறம் நாங்கள் எங்கள்ட கொழுக்கட்டை இதுவில் பார்க்கலாம். சரி, நான் இதை வடிவாக எல்லாம் இடித்து போட்டு காட்டுறேன். சரி, நான் சர்க்கரை நல்ல வடிவாக இடித்து எடுத்துட்டேன். நாங்கள் இனி இதை பயிருக்கு எல்லாத்தையும் போட்டு குழைக்க வேணும். தண்ணியும் நல்ல வடிவாக பொங்கிட்டு போலோடாக நல்லா பொங்கி பூவ வர்ற மாதிரி கிடாது. நல்லா பொங்கி கொதிக்கட்டும். அடுப்பு கவுதி நூக்கு அவுத்துட்டோம். சரி, அப்படியே நாங்கள் திருவின தேங்காய் பையும் இதுக்கு நாங்கள் போடுவோம். இதுக்காக நாங்கள் பிடிச்சி வைக்க போகிறோம். அப்போ தேங்காய் பூ தட்டி விடுவோம் மிச்சத்தை வராதான். அப்போ நாங்களே நீரை அப்படியே சேர்த்து குழைக்க போகிறோம். கையால் குழைச்சா தான் அப்படி எல்லாம் சேர்ந்து மசிவிடும். பயிரை நல்ல வடிவாக மசிச்சு குழைக்கணும். நல்லா உலர்ந்து அவிஞ்சு நல்ல சூப்பராக இருக்குது.
சட்டி மற்ற சட்டி இருந்தால் நல்லா இருந்துக்கும் பொழுது இது சின்ன சட்டிக்கு பயிரை போட்டேன் அதுக்கு கொதிக்கிறது நிறைய போட்டால் தான் நான் சுகம் அடுப்பில் எரியக்குள்ள வந்துட்டு அதை அடுப்பில் வச்சாச்சு இது வந்து சின்ன சட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்குள்ளே இருப்போம். சரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது பயிர் உள்ளுக பூரணம் இதுக்கு பேர் பூரணம்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து எங்கள்ட கையொருக்கா கழுவோம் மூடிக்கு என்ன மாப்பிடி கேக்கு வந்து ஒரு மாவில எல்லாம் முட்டி போடும். செம்பு இன்னும் மாற்றல அதெல்லாம் ஒரு பானை ஒன்றோட இருக்கிறேன். செம்புக்கு போக நேரம் இல்லை ஆகிறாது. சரி இப்போ நாங்கள் வந்து எங்கள்ட மாவை எடுத்து அளவாக எடுக்கணும் பிடிச்சி கைக்கு எண்ணெய் பூச வேணும் கொஞ்சம். நான் இதுக்குள்ள எண்ணெய் விட்டு கொண்டு வந்தேன் நான் பேசினக்குள்ள என்ன தான் அந்த மா ஒட்டி பிடிக்காம வரும். அந்த மடிச்ச ரொட்டி சுடுற மாதிரி தான் கொழுக்கட்டை கிட்டத்தட்ட அப்படியே மாவு இப்படி இப்படி நாங்கள் ஓட்டை இல்லாமல் பிடிக்கணும். ஓட்டை இருந்தால் உள்ளான் பூரணம் எல்லாம் வெளியில் சிதறி பாஞ்சிடும் வெளியால். நாங்கள் ஓட்டை இல்லாமல் இழுத்து எடுக்கணும். தித்திக்கும் கொழுக்கட்டுன்றாக ஓடி ஓடி திரியிறாரு நரித்தை. அப்ப நாங்கள் பூரணத்தை கிள்ளி வைப்போம் இதுக்குள்ள இரவு நேரம் சென்றுட்டு நல்லா. அப்ப நாங்கள் அளவா தான் செய்யணுமே நரித்தை. விழுத்து என்னென்ன உடைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த சன்மானம் தரப்படும். வெறுமுறை அடிக்க கூடாது வரும் வரும் பே அடங்குண்ட பூரணம் படிச்சு போட்டு ஒட்டு போடும். வெடிச்சா கலப்புறம் கரைஞ்சிருமா. ஓ தண்ணி பொங்கி நல்லா பூ வருது வெளியால. சரி எங்கண்ட ஒரு கொழுக்கட்டை ஒன்று ரெடி ஆயிட்டு கிட்டத்தட்ட மோதத்தின் பேட்டர்ன் தான். மோதத்தை உருண்டையாக பிடிப்போம். இதை நாங்கள் பட் சதுர இது என்னண்டு சேப்பில்லா பிடிக்கிறோம். பூரணம் மட்டி பார்க்குது வெளியால். பூரணம் வெளியால் எட்டி பார்க்குறான் எங்கேயாவும் தேடுறான். சரி நாங்கள் அடுத்ததை வந்து ஒரு 2 முண்டை பிடிச்சி போட்டு அடுப்புக்கு போடுவோம் அடுப்பில் சட்டிக்குள்ளே. அப்போ நாங்கள் பிடிப்போமே நிறுத்தி பெருசாக பிடிப்போம் காணாங்கிடக்கு. ஒரு கஸ்டமர் உண்டு வந்தோன்னா கால் பண்ண சொன்னா கால் பண்ணல நான் வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறேன். பார்ப்போம் நாளை கூப்பிடுவோமே நிறுத்தி. அலையக்கூடாது பார்த்தீங்களா பழக்கத்து. இப்படியே பழகிற பிள்ளைகள். சரி நாங்கள் இதுக்கேம் பூரணத்தை வைப்போம் கொஞ்சம் ஆக்கும் பூரணம். ஓ சைக்கிள் ஓடலாமா தெரியாதா? ரத்தம் வந்துட்டான் தித்திக்கு மாப்பூச்சி வச்சிருக்கான். மாறிட்டான் ரைட். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பார்ப்போமா இல்லை மூட்டை ஓட்டையாக வருது பார்ப்போம். கொழுக்கட்டை என்ன கட்டத்தில் அவிஞ்சு தண்ணி தான் வருதோ கலட்டி மாரி வருதோ கொழுக்கட்டை மாரி வருதோன்னு பார்ப்போம். தித்திக்கு சமைக்க போகிறேன். என்ன சமைக்க போகிறீங்க?
அதை அம்மாவை பிக்காது, நானே கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் சமையுங்க, நான் செஞ்சு வைக்கிறத எடுக்காங்க தயவு செஞ்சு. கொழுக்கட்டை அவிச்சு போட்டு தாரேன். சித்தா தெரியலண்ணோ கமராக்குள்ள. பரவாயில்ல, ஒரு என்னென்ன சொல்ல இல்லாத அளவுக்கு ஒரு ரூபமா தெரியுதுன்னு. வெளியில சவுண்டோட இல்லாம இருது. எனக்கு இன்றைக்கு நான் சட்டை தூரம் இருக்கிறீங்களே நான் இல்லைம்மா ஷோக். எனக்கு இன்றைய காப்பிரைட் உள்ளதோ தெரியா கிடையாது. வெளியில சவுண்டோட இல்லாம விளங்குது. ரைட், இதுக்கு வைப்பம் இது எடுவட்ட கொண்டாங்க போங்க போங்க. வீட்டுக்காரர் தானே கமராக்க ஓடி விட்டா என்ன இதனால போ பிரச்சனை பிடி போட. அது இப்படி போனா என்ன தானே இப்படி காட்டிக்கொண்டு சித்திய கமராக்க பிடி விடுமோ அவனுக்கால போனா ஒட்டுதையும் பிடி விட. அதை நான் என்னத்துக்கு அந்த இருட்டுக்குள்ள தான் பிடி விட போகுது. நாங்களும் கொஞ்சம் பழுக்கத்தில் இருக்கிறனாலே வே தொழுவோடு இருக்கிறோமே நிறுத்தி இவ்வளோ பயிருக்கேன் போட்டு கூட வச்சாச்சு. யாருக்கு அப்பு போடுவது பயிறு சாப்பிடுங்க. இதான் பயிறு. சாப்பிட்டு பார்த்துட்டு துப்புற இல்லை நல்லா இருக்குல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொழுக்கட்டை பிடிக்கிறேன். கொழுக்கட்டை தாறுமாறா தான் வருது பார்ப்போம். என்ன மொழி அப்ப ஏன் நீங்க இந்த நர்சரி போகல? ஏன் இந்த நர்சரி போகல? ஏதோ ஒரு பாசை இல்லாம வருது அந்நிய பாசை. சரி, எங்கண்ட தண்ணி நல்ல வடிவா கொதிச்சுட்டு நான் இப்போ வந்து இந்த இதை அதுக்குள்ள போட போறேன். எங்கண்ட கொழுக்கட்டை வந்து பெரிய பெரிய கொழுக்கட்டை ஒரு ஆளுக்கு இதாவது 2 காணும். அப்போ அதை நாங்களும் அதுக்கு போட போகிறோம். ரெண்டை போட்டு விடுவோம். மூடி விடணும். மூடி விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அவியும். ரைட், நல்ல வடிவ அவியட்டும். நாங்கள் அவிஞ்சோன்னு பார்ப்போம். சரி, எங்கள்கிட்ட கொழுக்கட்டை நல்ல சூப்பராக அவிஞ்சிட்டு நாங்கள் திறந்து பார்ப்போமா. மூடி சுடையில் எப்படி பொங்கி கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி நாங்கள் கொழுக்கட்டை எடுக்க போகிறோம் வெளியால். சரி, பார்த்தீங்கன்னா என்னுடைய கொழுக்கட்டை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. ஆனால் அந்த இடைக்கு ஒட்டி எல்லாம் செஞ்சு நான் அது வந்து எல்லாம் படித்து போட்டுது. அப்போ 2 கொழுக்கட்டை பாதியாக தான் வந்தது. அப்போ சரி வராதுன்னு சொல்லி போட்டு இது எல்லாம் பழுதாக போடும் இல்லை தண்ணிக்கு எல்லாம் போய் கண்டுட்டு நான் போய் அடுப்பில் வச்சு அவிச்சு எடுத்து கொண்டு வந்தேன். அந்த என்ன சொல்கிறேன், இடியப்பத்தட்டில் வச்சு அவிச்சு கொழுக்கட்டை ஆக்கி கொண்டு வந்துட்டாக்கு. ஆனால் தண்ணியில் செய்கிறது வந்து நல்லா இருக்குமென்னு சொன்னோம். பின்ன அது வந்து இப்படி ஒட்டு இல்லாமல் செய்யணுமா மண்டா தான் அது அப்படி அவிஞ்சு நல்ல இதாக வரும். அது அவிச்சதட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாக இருந்தது.
அப்போ இந்தியான் கொழுக்கட்டை வந்து தண்ணியில் அவிச்சு காட்டோம்னு சொல்லி போட்டு அது சொதப்பிட்டு அப்போ நாங்கள் கொழுக்கட்டையாக வந்தால் சரி தானேன்னு சொல்லி போட்டு அடுப்புலேயும் வச்சு அவிச்சு எடுக்கலாம். அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இடியப்பத்தட்டில் வச்சு அவிச்சு எடுத்து போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு இரவு சாப்பாடு இதுதான். இப்போ நேரம் வந்து 7 தாண்டி 8 தொட போகுது. இனித்தான் நான் வீடியோ எடிட் பண்ணி ஏற்றி விடுவேன். அது வீடியோ வேற நேரம் செல்லும். மறக்காமங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோக்குள்ளே பாருங்க. அப்போ தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்றதை கூறிக்கொண்டு இன்றைய காணொளி சும்மா நோம்பில் ஒன்று சின்ன ஒன்று எடுத்தது. நான் ஆயுதப்படுத்தி வச்சுருந்தது வடிவ அடுப்பு மண்டு பிள்ளையும் எழும்பிட்டு அப்போ வீடியோ எடுத்து விடவும் நேரம் இல்லாமல் போட்டுது. அப்போ ஒரு அளவுக்கு சொதப்பி ஒரு கொழுக்கட்டை ஒன்று செஞ்சாச்சு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு இதை போல் செஞ்சு பாருங்க. நான் தண்ணிக்கு போடுறது இப்படி ஒட்டு இல்லாமல் போடுங்க, அவிஞ்சு நல்லா வரும். அந்த கொழுக்கட்டை நல்ல சுவையாகவும் இருக்கும். அப்போ நீங்களும் அப்படியே செஞ்சு பாருங்க ஒருக்கா. என்ன போல் ஒட்டோட செஞ்சலண்டா சொதப்பி அப்படியே பாதியாக வரும். அப்போ நீங்களும் முழு கொழுக்கட்டையாக வேணுமெண்டா ஒட்டு இல்லாமல் செய்யுங்க, பாதி வேணுமெண்டா ஒட்டோட செய்யுங்க. அப்போ இதோட வந்து எங்கள்ட காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன். திருப்பி சொல்கிறோம், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ தொடர்ந்து வரும். சரி, இதோட முடிச்சு கொள்கிறேன். நன்றி.